வணக்கம். இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கோம். வலியறிதல். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வலியறிதல் நம்ம பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆமா, நம்மளோட பலம் என்ன, நாம செய்ய போற வேலையோட தன்மை என்ன, அதுக்கு என்ன தேவைப்படும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொல்றது. இது பார்க்க சிம்பிளா தெரிஞ்சாலும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. இது சும்மா உன் பலம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. திருவள்ளுவர் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ம், பல கோணங்கள்ல யோசிக்க சொல்றாரு. எந்த மாதிரி? இப்போ அந்த குறள் இருக்குல்ல, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். ஆமா ஆமா. இதுல பாருங்க 4 விஷயம் சொல்றாரு. 1 அந்த வேலையோட கடினம், அதாவது வினை வலி. 2 நம்மளோட சொந்த பலம் தன் வலி. சரி. 3 நமக்கு எதிரா நிக்கிறவங்களோட பலம் மாற்றான் வலி. 4 நமக்கு துணையா இருக்கிறவங்களோட பலம், அதாவது துணை வலி. இத 4ஐயும் எடை போட்டு பார்த்துட்டு தான் ஒரு வேலையில இறங்கணுங்கிறாரு. ஓஹோ, அப்போ நம்ம பலம் மட்டும் முக்கியம் இல்ல, செய்ய போற காரியம் எவ்வளவு பெரியது, நமக்கு யார் உதவி பண்ணுவா, யாரு தடையா இருப்பாங்க, இது எல்லாத்தையும் கணக்குல எடுக்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். அப்படி பார்க்காம செய்யும்போது தானே நிறைய தடவை பிரச்சனையே வருது. ஆமாம்ல. ஒரு வேலைய ரொம்ப ஈஸியா நினைச்சு ஆரம்பிச்சிருவோம், இல்லாட்டி நம்ம கிட்ட இல்லாத திறமை இருக்குன்னு நினைச்சு சிக்கல்ல மாட்டிக்குவோம். சரியா சொன்னீங்க. இதுக்கு இன்னொரு குறள் கூட ரொம்ப நல்லா பொருந்தும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழ போல இல்லாகித் தோன்றா கெடும். இது என்ன சொல்லுது? அதாவது தன்னோட நிலைமை, சக்தி, வளம் இதோட அளவு தெரியாம ஒருத்தன் வாழ்ந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கை பார்க்க நல்லா இருக்க மாதிரி தோணும், ஆனா சீக்கிரமே ஒண்ணுமில்லாம போயிடும்னு சொல்றாரு. இது ஒரு வார்னிங் மாதிரி. அப்போ இது வெறும் பணபலம், உடல் பலம் பத்தி மட்டும் இல்ல, நம்ம அறிவு, நேரம், பொறுமை எல்லாத்துக்கும் இது பொருந்துமா? நிச்சயமா. நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற திறமை வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த அளவறிதல் ரொம்ப முக்கியம். நம்ம லிமிட்ஸை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வலியறிதல் இல்ல அளவறிதல்ங்கிறது நாம நம்மள பத்தி நாமளே ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கிற மாதிரி கண்டினியூஸா பண்ணணுமா? ஆமா. நம்ம பலம் என்ன, பலவீனம் என்ன, என்ன இருக்கு என்ன இல்லைன்னு கொஞ்சம் நேர்மையா எடை போடணும். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குல்ல, நம்மள நாமளே சரியா எடை போடுறது சில சமயம் கஷ்டமாச்சே. அது உண்மைதான். ஒன்னு ஓவரா நினைச்சுப்போம், இல்லனா ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுருவோம். இது எப்படி சரி பண்றது? நல்ல கேள்வி. இங்கதான் கொஞ்சம் புறக்கணிப்பு இல்லாம, அதாவது பயாஸ் இல்லாம பார்க்கணும். ஒருவேளை நம்ம நம்புற நண்பர்கள் கிட்டயோ இல்ல ஒரு மென்டர் கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி. இல்ல நம்ம செஞ்ச தப்புகள்ல இருந்து கத்துக்கலாம். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட விளைவுகள் என்னவாயிருக்குன்னு பல ஆங்கிள் யோசிக்கலாம். முக்கியமா அந்த வேலைக்கு என்ன சக்தி தேவை, நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் வஸ்துனிஷ்டமா பார்க்க முயற்சி பண்ணணும். உணர்ச்சி வசப்படாம அறிவை வச்சு யோசிக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்ட். அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது இந்த வலியறிதல்ங்கிறது வெறும் தோல்வியை தவிர்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, இது நம்மளோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்குமான ஒரு படி மாதிரி தானே? நிச்சயமா ஒரு படிகள்னே சொல்லலாம். நம்ம பலம் சரியா தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி சவால்களை நாமளே தேர்ந்தெடுக்கலாம். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காம இருக்கலாம். அதே சமயம் நம்ம திறமைக்கு குறைவான வேலைகள்ல மாட்டிக்கிட்டு நேலத்தை வீணடிக்காமலும் இருக்கலாம். ஆமா, அதுவும் முக்கியம். இது ஒரு தனியாளுக்கு மட்டும் இல்ல பாருங்க, ஒரு டீம், ஒரு கம்பெனி, ஏன் ஒரு நாட்டுக்கு கூட இது பொருந்தும் இல்லையா? ஆமால. எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி, அதோட ரிசோர்சஸ் என்ன, என்ன சவால்கள் வரப்போகுது, போட்டியாளர் எப்படி இருக்காங்கன்னு சரியா கணிக்காம எப்படி ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியும்? உண்மைதான். அந்த வகையில பார்க்கும்போது 2000 வருஷம் முன்னாடி சொன்ன விஷயம் இன்னைக்கும் எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. இது வெறும் பிலாசபி இல்ல, இது ஒரு பிராக்டிக்கல் கைடு. ஆக மொத்தத்துல நம்ம இன்னைக்கு பேசினதை வச்சு பார்த்தா, வலி அறிதல்னா நம்ம சக்தி, நம்ம சூழலோட சக்தி, நமக்கு எதிரா இருக்கிற சக்தி, துணையா இருக்கிற சக்தி எல்லாத்தையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு நம்ம லிமிட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி செய்யணும். இதுதான் விஷயம். ஆமா, இதுதான் சாரம். இது நம்மள தோல்வியிலிருந்து காப்பாத்தும், வெற்றிக்கு வழிகாட்டும். சரி, நீங்க கேக்குறவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா கடைசியா? கேட்கலாமே. ஓகே, நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம பலம், சூழலோட பலம் இதெல்லாம் கணிக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நேரத்தோட பலத்தை எப்படி கணிக்கிறது? அது ஒரு நல்ல பாயிண்ட். சில சமயம் கரெக்டான டைம்ல செய்யறது இல்ல பொறுமையா காத்திருக்கிறது கூட ஒரு பெரிய பலமா இருக்குமே. இது உங்க அன்றாட முடிவுகள்ல எப்படி பொருத்தி பார்க்கலாம், யோசிச்சு பாருங்க.